வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் ஆர்ப்பரிக்க போறோம் எங்க தேவனுடைய நாமத்தை? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி அவர் நாமத்தை தொடர்ந்து நம்ம உற்சாகம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். திட நம்பிக்கை தைரியம் நீங்காதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீங்காதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே வேணியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனே வேணியா ஆவியை அழித்தே. இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரண்டாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரண்டாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹalleluya, ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கடைசியா சொல்லுமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹalleluya, ஹalleluya. நல்லவராகவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் மாறாத தெய்வம், எங்களை மறவாத தெய்வம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, உமக்கே மகிமை. ஹalleluya, ஹalleluya. எஸ் ஃபாதர், எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே மேலானதாய் விளங்க செய்தீரே. நன்றி அப்பா. இதுவரை நாங்கள் வந்தது உம்முடைய கிருபை, நாங்கள் வாழ்ந்தது உம்முடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், எங்களுடைய செல்வங்களை பார்க்கல, எங்களுடைய திறமைகளை, எங்களுடையது என்று எது இருந்தால் அது எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆண்டவர் உம்முடைய கிருபை மேலானது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிப்போம். உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிப்போம். வாழ்நாள் முழுவதும் பாராட்டின தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சொல்லலாமா?
கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் பாதுகாத்தது கிருபையே. கிருபையை கொண்டாடுவோமா? கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து சொல்லுவோமா? கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரத்தில், பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே. சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபையின் பலனானதே. நான் சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. மீண்டும் சொல்லுவோமா? கஷ்டத்தின் நேரத்திலும் உம் கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. Come on, let's sing. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹalleluya. Yes Father, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உங்க கிருபை மேலானது. Yes, hallelujah. அந்த கிருபையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Jesus. Oh Jesus. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே.
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்லை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எஸ் லார்ட், அநேக நேரங்கள்ல நாங்க கதறி அழுத நேரத்தில் எங்கள் கண்ணீரை துடைத்த உங்க கிருபை. ஹல்லேலூயா. தள்ளாடி நடந்த போது தாங்கின உங்க கிருபை. அந்த கிருபைகளை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் ஆண்டவரே கூட இருந்ததுனால இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் தகப்பனே. அப்பா, அப்பா, என் தகப்பனே, எங்கள் வேண்டுதல்களை கேட்பவர் மாத்திரல்ல, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு தேவை இன்னது என்று அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை குறித்த நல்ல நினைவுகளை மட்டுமே கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, என்னில் நீங்க வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் யோசனைகள் அல்ல, உங்க யோசனைகள் நிறைவேறட்டும் தகப்பனே. ஜீசஸ். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. எஸ் ஃபாதர், உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை, என் குடும்பம் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எஸ் ஃபாதர், ஓ குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி நீரே.
தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நினைத்து பார்க்கிறப்பா, நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், இப்போது அந்தகாரமாக இருக்கலாம், பாதை இல்லாமல் இருக்கலாம், பட் ஆண்டவர் என்னால் தெளிவாக பார்க்க முடியுதப்பா உங்கள் அன்பை. ஓ ஜீசஸ், உங்கள் அன்பு நிமித்தமாக நீர் எனக்காக வைத்திருக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை. எஸ் ஃபாதர், பரிபூர்ணத்தினால நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை. ஹல்லேலூயா, என்னால் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், thank you Jesus. ஓ ஜீசஸ், அவருடைய சத்தத்தை கேட்போமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவருடைய சத்தத்தை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை படைக்கிறார். வெளிச்சத்தை படைத்த பின்னும் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகள் இன்னும் இருளாக இருக்கிறது போல. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காத இடங்களில் இன்னும் வெறுமை காணப்படலாம், இருள் காணப்படலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவர் அந்த பகுதிகளுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, உங்களை நான் அனுமதிக்கிறேன். எஸ் ஜீசஸ், உங்களை அனுமதிக்கிறேன். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நீர் வந்தா ஓ சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவோமா? நீங்க வாங்கப்பா. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, வாருமே, ஆவியானவரே நீர் வாருமே, 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 ஆவியானவரே. எஸ் ஃபாதர் காட், ஜீசஸ். எஸ் ஃபாதர், உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஜஸ்ட் அவருடைய பிரசனத்தில் முழுவதுமாக விட்டு கொடுப்போமா? ஆண்டவர், நான் எடுத்த தவறான முடிவுகள், ஆண்டவர் அது என்ன இந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த சூழ்நிலையும் நீர் அறியாமல் வந்ததல்லப்பா. Lord, you are still in control. அவர் கரத்தில் இனி எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த வருஷத்தின் பலனை அவரால் திரும்ப தர முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்த எந்த காரியமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வயசாக இருந்தாலும், நேரமாக இருந்தாலும் அவரால் திரும்ப தர முடியும். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. ஓ, உம்மை நம்புகிறோம் அப்பா, உம்மால எல்லாம் சாத்தியம் என்று ஆண்டவரே நம்புகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் அநேக காரியங்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார், அதை நீங்களும் நானும் படித்து நம்புவதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். ஓ ஜீசஸ், முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள்,
உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட விடாமல் தடுத்து வைத்திருக்கிற பகுதிகளில் ஆண்டவரை விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்குறோம். எஸ் ஃபாதர், தயவுசெய்து எழுதி வைங்க. ஆண்டவரை, இந்தந்த காரியத்தில் என்னுடைய கண்ட்ரோல் உடஞ்சி போயிட்டு இதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, உங்களுடைய கண்ட்ரோல் இனி ஆரம்பிக்கட்டும். எஸ் லார்ட், எஸ் ஃபாதர். ஓ ஜீசஸ், நம்ப முடியாத அற்புதங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் செய்கிற எங்கள் தகப்பனே, ஓ உம்மிடத்திலிருந்து மேலான காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக அல்ல, உம்முடைய ஆண்டவரே நேச்சர், உம்முடைய குணம், உம்முடைய அன்பின் அளவுக்கு தக்கதாக நன்மைகளும் ஆண்டவரே ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் பெருக்கெடுத்து ஓடட்டும். எஸ் ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிறதான பெருமையான காரியங்கள், இது என்னால் முடியும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. நீர் அசைவாடும்போது தடைகள் உடையும், நீர் அசைவாடும்போது வழிகள் திறக்கும், நீர் அசைவாடும்போது சூழ்நிலைகள் ஆண்டவரே நேர் எதிராக மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் நேர்மறையாக மாறும். உங்களுடைய அளவில்லாத பிரசனத்திற்காக நன்றி. உங்கள் சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சத்தத்தை அல்ல, அவிசுவாசத்தின் சத்தத்தை அல்ல, இந்த உலகம் தருகிறதான ஆண்டவரே செய்திகள் அல்ல, கர்த்தர் எங்களுக்கு தருகிற செய்திகளை கேட்கும்படியாக ஆண்டவர் எங்கள் காதுகள் திறந்தருளட்டும். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் ஜெப நேரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவரே, நீர் பேசுகிறதான நேரம், அதில் அமைதியாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்க பழகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். நீர் கொடுத்த ஆண்டவரே அளவில்லாத இந்த விவரிக்க முடியாத இந்த அற்புதத்தின் நேரத்திற்காக நன்றி. நான் நம்புகிறேன், இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிறல்ல, இதில் பங்கேற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எழுத பழகுங்க. அவர் செய்கிறதான அற்புதங்களை, அவர் நடத்துகிறதான வழிகளை எழுத ஆரம்பிங்க. அதற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சி ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் நம்மை முடிசூட்டி கடந்த 10 மாதங்களும் ஒரு தகப்பனை விட மேலாக நம்மை சுமந்து, ஒரு தாயை விட மேலாக நம்மை தேற்றி, இந்த 11வது மாதத்திலும் கூட இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொள்ள கிருபை தந்த தேவாதி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஆமேன் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமேன், ஹல்லேலூயா. அதை போன்று இந்த நாளில் கூட ராப்பகல் ஜெபத்திலும் கூட இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பதற்காக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாகவும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆகினாலும் நாளில் அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே தேவன் நம்மை வைக்கவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தேவனுடைய சிலர் இயேசுவோடு கூட 12 சீசர்களை தேவன் தெரிந்தெடுத்து பின்பு அவர் அதில் மிக முக்கியமாக 3 சீசர்களை தெரிந்தெடுத்து கொண்டு கெத்செமனேக்கு போகும் பொழுது ஜெபிப்பதற்காக பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு சென்றதை நம்ம பார்க்கின்றோம். காரணம் என்ன? அழைக்கப்பட்டவர்களை விட
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலே தான் தேவன் அதிகமாய் பேசுகிறார். அழைக்கப்பட்ட அநேகராயிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிறு அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பட்டியலில் நாம் வர வேண்டுமானால் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு விசுவாசியாய் இருக்காமல் சீசர்களாய் மாற வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு சபையில் அநேகர் நம்ம விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் நின்று விடாமல் காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்னும் பால் குடிக்கின்ற குழந்தைகளை போன்று ஜெபிக்க தெரியாமலும், பாட தெரியாமலும், ஆராதிக்க தெரியாமலும், ஆத்துமாதாயம் பண்ண தெரியாமலும், எனக்கு ஒன்றும் தெரியாதென்று சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவன் அதை விரும்பவில்லை. ஆனால் தேவன் விரும்புகின்ற காரியம் என்ன? தேவன் பிரியப்படுகின்ற காரியம் என்ன? அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்கள், இயேசுவோடு கூட இயேசு விசுவாசிகளை உருவாக்கவில்லை, கிறிஸ்தவர்களை உருவாக்கவில்லை, இயேசு சீசர்களை உருவாக்குகிறார். ஆகினால் இந்த சீசர்கள் என்றால் இன்னொரு அடுத்த ஒரு லெவலுக்கு நேராக, அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு நேராக தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்கள். அது மட்டுமல்ல, ஜெபிப்பதற்காக தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கவனமாய் கேட்டு அதை செயல்படுத்துகிற ஊழியர்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை போன்றுதான் நான் தேவன் விரும்புகின்றது. விசுவாசிகளை விட அதிகமாய் சீசர்களை அவர் அதிகமாக நேசிக்கின்றார். காரணம் என்னவென்றால், சீசர்கள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார்கள். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் ஊழியம் செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அற்புத அடையாளங்களை செய்கிறதை பார்க்கின்றோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம். மிஷனரி ஊழியங்களை செய்கிறதை பார்க்கின்றோம். ஆகையினாலே தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர். ஆகினால் கர்த்தர் என்ன நோக்கம் என்று தெரியவில்லை. நான் வந்து நின்றவுடன் இந்த நாளில் இந்த இரவு பகல் ஜெபத்திலே பங்கு பெறுகிற என்னுடைய பிள்ளைகள் இனி விசுவாசிகளாய் அமர்ந்திருக்க போகிறது இல்லை. என்ன அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அவன் வாரத்தை அறிந்து, தேவனுடைய திட்டத்தை அறிந்து, இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக திறப்பிலே நின்று சுவரை அடைப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துகிறவர்களாக மாற தேவன் உங்களை அன்போடு கூட இன்னும் ஒரு விசை அறை கூவி அழைக்கின்றார். அதற்காக இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு விசை கூட பேதுருவை கூட பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றுமே ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அப்பொழுதும் கூட இரவெல்லாம் பிரயாசப்பட்டு நல்ல நன்றாக மீன்பிடிக்க தெரிந்த பேதுருவை கூட பார்த்து இயேசு சொன்னார், வலை ஆழத்திலே போடு என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த நாளிலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை இதுவரையிலும் நாம் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கிடைக்கவில்லை என்றால், இன்னும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அதனால் சீசர்கள் என்றாலே தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்கள் ஒன்று. இரண்டாவது, தேவனோடு இருப்பவர்கள். இயேசு 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். விசுவாசிகளை விட சீசர்களை அதிகமாய் தேவன் நேசிக்கின்றார். காரணம், சீசர்களை கொண்டுதான் தேவன் அவருடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியை நிறைவேற்றுகிறார். அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஆகையினாலே தான் உங்களை என்னையும் சீசர்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருந்தார்கள். அதை போன்று தேவன் நம்மை வைத்து வழி நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, இதுவரையிலும் நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பா. ஆண்டவர், விசுவாசி என்ற நிலையை விட்டு, அல்லது இந்த கிறிஸ்தவர் என்ற நிலையை விட்டு இன்னும் ஒரு ஆழத்துக்குள்ளாக நான் கடந்து போக வேண்டும். அது என்ன ஆண்டவரே? சீசர்கள். நான் இயேசுனுடைய ஒரு சீசர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், தேவனோடு கூட இருந்து தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களைத்தான் தேவன் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு கூட சிலுவை பாடுகளின் மத்தியிலும் கூட 3 பேரை மிக முக்கியமான பேதுரு, யோவான், யாக்கோபு அழைத்து கொண்டு போகும் பொழுது கூட இயேசு சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ நித்திரை செய்கிறதை, தூங்கி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். பின்பு சத்ருவின் கையில், சாத்தானுடைய கையில் இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறதையும், அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பிதாவினாலே தற்காலிகமாய் கைவிடப்பட்டு சிலுவையிலே அவர் உயிரை விடுகிறதையும்
கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்துகிறதையும், அது நிமித்தம் அவர் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவினுடைய வலது பக்கத்திலே நமக்காய் அமர்ந்து கொண்டு நம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ரோமரில் 8ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறபடியினாலே அவர் நமக்காக நம்ம தவறாய் நம்ம ஜெபித்தாலும் அந்த தவறான ஜெபத்தை பிதாவினிடத்தில் அவர் சரியாக ஜெபிக்கிறவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். நாம் சில நேரங்களில் இப்படி நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் நாம் ஜெபிப்போம். ஆனால் தவறான ஜெபங்களை கூட அவன் இயேசு சரியாய் பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. விசுவாசிகளை விட, கிறிஸ்தவர்களை விட சீசர்கள் அதிகமாய் ஜெபித்திருக்கிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட சற்று ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆனால் சமீப நாட்களாக ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த கொள்ளை நோய்கள் குறைந்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். காரணம், கொரோனா கொள்ளை நோய் ஏற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து நம்ம இந்த ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த ராப்பகல் ஜெபம் அடிமை மட்டுமல்ல, அடிமையுடைய குடும்பம், அநேக சகோதரர்கள் இணைந்து இதற்காக ஜெபித்து இதற்காக உழைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து 12-1 மணி என்று சொல்லி 2 மணி நேரங்கள் இது நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இரவு ஜெபம் நடத்துகிற அன்றும் நீங்கள் வேலைக்கு சென்றுவிட்டு களைப்போடு வந்து சற்று ஓய்வெடுத்து ஒரு 11 மணிக்கு எழும்பி நீங்கள் 10:30 மணிக்கெல்லாம் எழும்பியே அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 11 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறபடியினால் 2 மணி நேரம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், அந்த 11 மணியிலிருந்து 12 மணி வரை வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள், அந்த நேரத்தில் தான் சாத்தானும் அவனுடைய சீடர்கள் என்று அறியப்படுகிற பிசாசுகள் அல்லது அசுத்த ஆவிகள் ஊழியர்களுக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் தடைகளை கொண்டு வரலாம் என்று சொல்லி திட்டமிடுகிற நேரம். ஆகையினாலே தான் சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் குறைந்து கொண்டிருக்கிறபடியினால் அந்த காரியத்திற்காக நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் கொள்ளை நோய்களை அவன் குறைத்து கொண்டு வருகிறார். ஆனால் கொள்ளை நோய்கள் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 91 பாருங்கள், இருளில் உண்டாகும் பயங்கரங்கள், பயங்கர 5 சங்கீதம் 91:5 இன்னொரு பக்கம் இருளில் நடமாடுகிற அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்பு வைப்பார். கீழே பார்த்தீங்கன்னா இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் அப்படின்னா கொள்ளை நோய் உருவாகுகிற நேரம், கொள்ளை நோய் பரவுகிற நேரம், இதெல்லாம் இந்த இரவு நேரம்தான் என்று அது மிக முக்கியமாக 10 மணியிலிருந்து என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய நேரத்தை முன்னிட்டு நம்ம 11 மணி என்று 1 மணி நேரமாகலும் இயேசு அந்த சீசர்களை பார்த்து சொன்னதை பாருங்கள். 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாது. அந்த சீசர்கள் தூங்கினது நிமித்தமாக இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம விழித்திருந்து ஜெபித்திருப்போமானால் நிச்சயமாய் இயேசு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், சிலுவைக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கலாம். சரி போகட்டும், அது எதுவோ தேவ சித்தம் எதுவோ, அது பிதாவினுடைய திட்டம் எதுவோ அது நிறைவேறுகிறது, அவ்வளவுதான். ஆகையினாலே பிதாவாகிய தேவன் சிந்தனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். ஆகையினால் அவருடைய திட்டங்களை நாம் மாற்ற முடிவதில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள். அப்போ இரவில் தான் இந்த பயங்கரங்கள் எல்லாம் திட்டமிடுகிறது. பிசாசுகள் என்ன செய்கிறது, சாத்தானுமாய் திட்டமிட்டு எந்த இடத்திலே எந்த விபத்தை உண்டு பண்ணலாம், எந்த ஊழியத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். சாத்தானுக்கு இன்னும் கொடுக்கப்பட்ட இன்னொரு வசனத்தை பாருங்கள், யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று அவன் வகை தேடி திரிகிறான்.
எந்த ஊழியத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், எந்த குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணலாம், எந்த ஊழியத்திலே பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம், பலவிதமான காரியங்களை, எங்கே பாவங்களை அதிகப்படுத்தலாம், எல்லாம் சத்துருவனுடைய கிரியைகள். ஆகையினாலே பார்த்தீர்கள் என்றால் இதனால தான் திட்டமிடுகிற நேரங்களெல்லாம் முறியடித்து நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒன்று ஆகினாலே தான் பாருங்கள், மாதம் 5ஆம் தேதி வந்த தினத்தந்தி பத்திரிகையில் நான் பார்க்கும் பொழுது இந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு பெரிய கோர விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 600 அடி பள்ளத்தில் அந்த பஸ்ஸு போய் விழுந்து கிட்டத்தட்ட 36 பயணிகள் உடல் நசுங்கி பலியாகியிருக்கிறார்கள். 24 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு அகோரமான சம்பவம் இந்த மாநிலத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது என்று பாருங்கள். 36 பயணிகள். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு முன்பதாக நாம் நடந்து போகும் பொழுதாக இருக்கலாம், அல்லது வாகனங்களிலே நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறபடியினால், சமூகம் என்றால் என்ன? இயேசு நமக்கு முன்னாலே கடந்து போகிற படியினாலே தான் நம்மை ஆண்டவர் பெரிய பெரிய ஆமென் அவருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கிறபடியினாலே தான் ஏசாயா 58:8 அவருடைய சமூகம் அவருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையை கொண்டு பின்னாலே காத்து சமூகத்தை முன்னாலே அனுப்பி வலது பக்கம் இடது பக்கம் தூதர்களை கொண்டு அவர் நம்மை பாதுகாக்கிற தூதன், அந்த யுத்த தூதனாகிய மிகாவிலை கொண்டு தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஆகினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடைபெற்று விடக்கூடாது. இதில் உயிரிழந்து போனவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பரலோகத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் அவர்கள் அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு தான் போவார்கள். ஆகினாலே தான் அவர் இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரித்து போவதற்கு முன்பதாக, உயிரிழந்து போகிறதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தெரபின் சில ஊழியங்களில் மிக முக்கியமான பகுதி ஜெபம்தான். இன்னும் கண்ணீரோடு வாழ்கிற மக்களுக்கு விடுதலை, இப்படி ஏராளமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு பயங்கரம், இப்படிப்பட்ட காரியம் ஒன்று. இன்னொன்று பாருங்கள், சமீபத்தில் நடந்த அந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெங்களூர் மாநிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு 23 ஒரு வாலிபன் கட்டட வேலை செய்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறார். தகப்பனார் கிடையாது. ஆனால் திடீரென்று அவர்கள் சிறு வயது பார்த்தீர்களா, வாலிப வயது, அவர்கள் நண்பர்கள் எல்லாம் இணைந்து என்ன பண்ணார்கள், இவன் மது எல்லாரும் சேர்ந்து குடித்து விட்டார்கள். மதுபானத்துக்கு அடிமையாகி பின்பு அவனோடு கூட ஒரு போட்டி வைக்கிறார்கள். அந்த போட்டியில் என்னுடைய ஒரு நண்பன் இப்படி சொல்கிறான், என்னிடத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோ உங்களுக்கு பரிசாக கொடுப்போம், ஆனால் நீங்கள் அந்த ஒரு டப்பாயை கொண்டு நாங்கள் வைப்போம், அதன் மேல் நீங்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், முடியுமா என்று கேட்டார்கள். ஏற்கனவே போதை, போட்டி போடுகிறவர்களும் போதை, போட்டியில் இருக்கிறவர்களும் போதை, எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்கள். இந்த தீபாவளி 5ஆம் தேதி வந்த தினத்தந்தி பத்திரிகையில் வந்த செய்தி, 4ஆம் தேதி இந்த சம்பவம் பாருங்கள். அந்த தீபாவளி நடந்து மது போதையில் என்ன பண்ணிவிட்டார்கள், சரி இவர் ஒரு ஆட்டோ கிடைக்கும் என்ற ஆசையில் சரி இருந்து விடலாம், ஒன்று மது போதை சுய நினைவில் இழந்து விட்டார். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவுக்குள்ள நிறைய பட்டாசுகளை இப்போ அந்த வெடி கொண்டு வைத்திருந்தார்கள். வெளியே சுற்றுமாக பட்டாடு வைக்க அந்த டப்பாவுக்குள் இருந்த அந்த 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 வெடியும் வெடித்தென்ன ஆகிவிட்டது என்றால் பல மடங்கு அவரை உயரத்திலே தூக்கி உடல் சிதறி அவர் என்ன செய்து விட்டார், உடல் கருகி அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்ட பின்பும் அவர் உயிர் பிழைக்கவில்லை. கடைசியில் அவர் என்னென்னா பாருங்கள், வெடித்து சிதறியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த பரிதாபம். விளையாட்டு பிணையானது வாலிபரை டப்பாவில் இருக்க வைத்து அடியில் பட்டாசுகளை போட்டு கொளுத்திய நண்பர்கள். பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமான காரியங்கள். இப்படி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. காரணம், இதற்கெல்லாம் மெயின் காரியம் என்னென்னா அந்த மதுபானம், போதை பழக்கங்கள், அதில் சுய நினைவு இல்லை. ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் அதுதான் திட்டமிட்டு இதன் பின்னணியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் உயிர் பலி. ஆக சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 10 கட்டளைகளில் நம்ம வாசிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக. ஆக சாகிறவனுடைய சாவை தானாக தற்கொலைகள் அல்லது இன்னொருவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்தெல்லாம் நம்முடைய தேசம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதை போன்று இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அதனுடைய 22 கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன. 13ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் 2 கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சட்டசபை தேர்தல் நடைபெற்று 23ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றன. 81 தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற சட்டசபை தேர்தலுக்கு வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல முறை இந்த மாநிலங்களுக்கு அடிமை கடந்து சென்றிருக்கிறேன். இந்த மாநிலங்களில் இன்னும் ஏராளமான நிலக்கரி சுரங்கத்தில் அதில் ஏழை மக்கள் அநேகர் வேலை பார்த்து வருகிறார்கள். இன்னும் அநேக மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் இந்த மாநிலத்தில் அதிகமாய் உண்டு. இன்னுமாய் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் ஏராளமான காரியங்கள் காணப்படுகின்றன. ஆனாலும் ஆண்டவர் இந்த மாநிலத்திற்கு பல நம்முடைய திறப்பசன ஊழியர்கள் சார்பாக 3 மிஷினரிகளை இந்த மாநிலத்துக்கு நாங்கள் தாங்கி கொண்டு வருகிறோம். இந்த மிஷினர்களின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், சுவிசேஷங்களுக்கு அங்கே இருக்கின்ற நம்முடைய டைரக்டர் மைக்கேல் அவர்கள் காஸ்பல் ஃபார் நார்த் இந்தியா என்கின்ற இந்த பெயரில் அந்த ஊழியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அங்கே பலமுறை சென்றபடினால் எங்களுக்கு தெரியும், இன்னும் மக்கள் சரியான விதங்களில் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு சூழ்நிலைகளும், இன்னும் மூட பழக்க வழக்கங்கள், குழந்தைகளை பெற்றெடுத்து குப்பை தட்டிகளிலே போடுகிற நிலைகள், இன்னும் சில பகுதிகளில் இந்த நிர்வாண சாமி கோயில்கள், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அங்கே இருக்கின்றன. இவைகளெல்லாம் அதிகமாக எல்லாம் சொல்ல முடிவதில்லை. என்றாலும் தொடர்ந்து என்ன செய்ய போகின்றோம் என்றால் ஜெபிக்க போகின்றோம். ஆகையினாலே தான் அந்த கொள்ளை நோய்களை தொடர்ந்து நம்ம ஒரு 10 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஆமென்று ஆமேன் என்று பதில் தந்து வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். தகப்பனே, ஒரு விஷயம் இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகின்றவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இரவு பகல் ஜெபத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு பாடல் ஆராதனைகளுக்காய் நீர் கொடுத்தீர் அல்லவா? ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் நீர்களை பாதுகாப்பது கிருபை என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அல்லவா? ஆண்டவரே, பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்த ஆண்டவரே அன்பான கிருபாஸ் ஆண்டவரே சுரம்பா அஜித் பிரதர் போன்ற ஆண்டவரே சுரம்பு அவர்களை நீர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தெற்கத்தி வெள்ளங்கள் திரும்புகிற விதமாய் பாடலார நடத்தின பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்புகளை நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு மாறா முடிந்து போகிறதற்காக நன்றி. கசந்து போன வாழ்க்கை இன்னோடு முடிந்து ஆண்டவரே இந்த இரவு பகல் ஜெபத்தில் நாங்கள் பாடல் ஆராதனை நடத்தினோம். கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றினார். இன்னும் இதை கேட்டு ஆராதித்த ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களின் சிறையிருப்பு மாறப்போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், பதிலை கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன விண்ணப்பங்களோடு அவர்கள் இருந்தாலும் இந்த விண்ணப்பங்களுக்கு ஆமென்று ஆமேன் என்றும் அப்பா பதிலை கொடுத்து அற்புதமான சாட்சிகளாக மாற்ற போகின்ற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வாழ்க்கை எதிர்காலம் ஆண்டவரே உம்மார் ஆசீர்வாதமாய் மாற கிருபை கொடுங்க ராஜா. ஏற்ற துணைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. ஏசாயா 60:22 நிறைவேறட்டும் அப்பா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த கூட்டமாய் மாற போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஒரு விஷயம் உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். நீரே அப்பா சின்ன தீவிரமாக இந்த காரியங்களை நிறைவேற்ற போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தகப்பனே, ஒரு விஷயம் மன இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த இரவு பகல் ஜபத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கப்பா நீர் கிருபை தந்ததற்காக கோடி நன்றிகளப்பா. இதற்கு காரணமாக இருக்கின்ற திறப்பின் சேனை ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. திறப்பின் சேனை ஊழியத்தில் உம்முடைய திட்டங்கள்
மட்டும் நிறைவேறும்படி நீரே மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்பட்டருளும் அப்பா. நாளில் இந்த இரவு பகல் ஜெபத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ, இணைந்து ஜெபிக்கிறார்களோ, உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டருள கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இன்னும் அதிகமான ஒரு ஆரம்பத்தில் நீர் பேசினதை போன்று ஒரு விசுவாசியாய் இருந்து விடாமல், அல்லது ஒரு அழைக்கப்பட்ட ஆண்டவரே ஊழியக்காரராகவோ விசுவாசியாகவோ ஆண்டவரே இருந்து விடாதபடி நாங்கள் அழைக்கப்பட்ட கூட்டத்தை விட்டு ஆண்டவரை இன்னுமாய் அதிகமாய் ஆழத்துக்குள்ளாய் கடந்து சென்று ஆண்டவரை உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நீரங்களை வைத்து ஆண்டவரை வழிநடத்த போகிறதற்காக ஆண்டவரை சீசர்களாக நீரங்களை மாற்றப் போகிறதற்காக உம்மோடு 12 சீசர்களை உருவாக்கி ஆண்டவரே 3.5 ஆண்டுகள் உம்மோடு வைத்திருந்தீர் அல்லவா. அதை போன்று நாங்கள் சீசர்களாக மாற நீரங்களை கிருபை தந்து வழிநடத்த போகிறதற்காய் இந்த இரவு பகல் ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் அல்லப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் நீர் வைத்து வழிநடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. இந்த நாளிலும் மாதத்திலும் அப்பா ஆண்டவரே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 கட்டமாய் நடைபெற இருக்கின்ற 81 தொகுதிகளை கொண்ட ஆண்டவரே இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்திற்காக ஆண்டவரே மாநிலத்தினுடைய சட்டசபை தேர்தலுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் அப்பா. ஒரு விசை மன இறங்குவீராக உமக்கு சித்தமான ஆட்சியாளர்களை ஆண்டவரே இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர்கள் எம்எல்ஏக்கள் ஆண்டவரே அமைச்சர்கள் அந்த மாநிலத்தை ஆளுகை செய்ய வருகிற ஆமென் யாராயிருந்தாலும் ஆண்டவரே ஊழியங்களுக்கு தடையில்லாத ஆண்டவரே சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத திருச்சபைகள் ஆண்டவரே பாதுகாக்கக்கூடிய திருச்சபைகள் கட்டுமான பணிகளுக்கு உதவிக்கரமாயிருக்கின்ற அமைச்சர்களை நீர் எழுப்பி தருவீராக. நீர் ஆட்சியை ஏற்படுத்தி தருவீராக ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் தீமோத்தேயுவிலே நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். அமைதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே நன்றி. ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, ஆண்டவரே ஆட்சி செய்கிறவர்களுக்காக, அரசியலை சார்ந்தவர்களுக்காக, அரசு துறையை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதப்பா. பரிசுத்த வேதாகமத்தில் அந்த வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் அந்த நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு நீர் ஆமென் என்று பதில் தந்து இந்த மாநிலத்தில் ஊழியர்களுக்கு தடையில்லாத ஆட்சியை தேவன் கொண்டு வர போகிறதற்காக ஆண்டவரே சுவிசேஷங்களுக்கு தடையில்லாத, ஊழியங்களுக்கு தடையில்லாத திருச்சபைகளை பாதுகாக்கக்கூடிய, திருச்சபைகளை கட்ட அனுமதி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அதை போன்று வாழ்விழந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகளுக்கு உதவிக்கரமான அரசை கொண்டு வந்து அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி. பலமுறை அடிமை கூட அந்த மாநிலத்தில் சென்று ஊழியங்களை செய்திருக்கிறேனப்பா. ஒரே நன்றியப்பா. அந்த மாநிலத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. தலைநகர் ராஞ்சியில் அப்போ அடிக்கடி பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தும் அளவுக்கு மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ, நன்றியப்பா, நன்றி ஆண்டவர். அதை போன்ற இந்த நாளிலும் கூட ஆமென் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு கோர விபத்தில் அநேக பயணிகளோடு கடந்து சென்ற ஒரு பஸ்ஸானது கிட்டத்தட்ட 600 அடி பள்ளத்தில் ஆமன் அது விழுந்தது நிமித்தமாக 36 பயணிகள் உடல் நசுங்கி பலியாகி இருக்கிறார்கள். 26 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் 600 அடி உயர பள்ளம், அவ்வளோ பெரிய பள்ளத்திலிருந்து அந்த உடல்களை எப்படி எடுத்து ஒன்றை சரி பண்ண முடியும் நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே
ஏன் இப்படிப்பட்ட ஆண்டவரை இரவில் உண்டாகிற பயங்கரங்கள் இவை இந்த பயங்கரங்களிலே ஒன்றுதான் அப்பா இது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய இந்திய நாட்டை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இப்படிப்பட்ட காரியங்களை நீ நடக்காதபடி பாதுகாத்து நடத்துங்கப்பா. இதில் உயிரிழந்து போனவர்கள் ரட்சிக்கப்படாமல் உயிரிழந்திருந்தால் பரலோகத்திற்கு வர முடிவதே இல்லையப்பா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரலோகத்துக்கு வருவார்கள். ஆகையினாலே தான் இயேசுவே நீர் சொன்னீரப்பா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், என்னுடைய ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட செய்யுங்கள் என்று சொன்னீரே. அதன்படி ஆண்டவர் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உயிரிழந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்துங்க தகப்பனே. பிள்ளைகளை இழந்த பெற்றோர் இருப்பார்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் இருக்கலாம், சகோதர சகோதரிகளை இழந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயமான இறங்குங்க சுவாமி, இது இப்படிப்பட்ட பயங்கரங்கள் ஆண்டவரை இதன் பின்னணியத்திலே காணப்படுகிற எல்லா விதமான சத்ருவனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் முழுமையாய் செயலிழந்து போக பண்ணி உடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்று ஆண்டவரை இந்தியாவிலே காணப்படுகின்ற எல்லா ஆண்டவரை ஓட்டுநர்களுக்காக, வாகனங்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. குறிப்பாய் தேவ ஊழியர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே சுரமப்பா. ஆண்டவர் சீசர்களை போல் விசுவாச மக்கள் இன்னும் விசுவாசிகள் சீசர்களாய் மாறி செயல்படுகிறவர்களாய் இந்த நாளில் ஆலோசனை தந்ததே அதப்பா. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்கு போனாலும் வாகனத்திலே போகும் பொழுதும் வரும் பொழுதெல்லாம் உடைய பாதுகாப்புக்குள் வைத்தப்பா. இரத்த கோட்டைக்குள் மறைத்தாண்டவரே தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழிநடத்தி அற்புதமான சாட்சிகளாய் ஈரங்களை நிறுத்த போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. இவர்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் இத்தனையோ விதமான அரசு சார்ந்தவர் எல்லாரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. நீர் அப்படி செய்தவரோட போவதற்காக கோடி நன்றிகளப்பா. ஆண்டவரே நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் இன்னொரு காரியத்திற்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இதுவரையில் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வருகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற நாளிலும் கூட மதுபானத்தை அருந்தி நான் அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அருமையான வாலிபர்கள், ஒரு 23 வயது வாலிபருடைய வாழ்க்கையானது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் பண்ணின காரியங்கள், அந்த காரியத்தை ஏற்கனவே மது போதை மதுபானங்கள், அவன் போதைகளை உண்டு பண்ணக்கூடிய மதுபான கடைகள் எல்லாம் இந்திய நாட்டை விட்டு மூடப்பட வேண்டும். மதுபானங்கள் இல்லாத இந்தியாவாக ஆண்டவர் இந்திய நாட்டை மாற்ற வேண்டும். இந்த ஒரு விளையாட்டாய் செயல்பட்ட காரியம் ஒரு வினையாய் மாறிவிட்டது. அந்த வாலிபனுடைய உயிர் பிரிந்துவிடும் அளவுக்கு காரியம் நடைபெற்றிருக்கிறது. காரணம் இதனுடைய பின்னணியத்தில் ஒன்று மதுபானம், இன்னொன்று பின்னணியத்தில் சத்துருவனுடைய கிரியைகள். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்காதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்தும்படி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தகப்பனை இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஆண்டவரே கடந்து வந்த ஆண்டவரே உம்முடைய ஜெபித்து கொண்டிருக்கிற நன்றாக பாடி ஆராதித்து உம்மை உயர்த்தின உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இருக்கிறவரே பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த நாளிலும் தொடர்ந்து அப்பா ஒரு ராஜா இதிலும் கூட இந்த நாள் ஜெபித்த உடைய பிள்ளைகளை ஒரு இமைப்போல் அவருடைய பிரச்சனைகள் முழுவதும் மாறி போகட்டும். ஒரு இமைப்பொழுது நீர் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளப்பட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. இப்போ இந்த நாளிலும் ஆண்டவரே திறப்பிசனை ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள், கொடுக்கின்ற உழைக்கின்ற மக்களை நீர் எழுப்பி கொண்டு வருகிறதற்காக நன்றி. அதிகமாக எழுப்பி தந்துமுடைய சித்தம் சரிவர நிறைவேற்றுவதற்கு கடைசி காலை எழுப்புதலுக்காக பயன்படுகிற ஒரு ஊழியமாய் நீர் தெரிந்தெடுத்து வைத்திருப்பதற்காய்
கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீர் வழி நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்க. அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தகப்பனே தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற அவன் தெய்வ செய்தியை கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்க இருக்கின்ற தெய்வ ஊழியருக்காக ஆண்டவரே அமேனப்பா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை உங்களுக்கு சுத்தமான செய்தி அவன் தெய்வ செய்தி எங்களுக்காய் நீர் கிடைக்க பண்ணி ஆண்டவரே சுரந்த ராப்பகல் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற கேட்கின்ற அப்போ யாராக இருந்தாலும் அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதோடு அப்பா ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வரும்படியாய் நீர் மாற்றி முடிய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தரோட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கண்ண மகிம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். இப்பொழுது கூட ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடன் செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற தேவ மனிதருக்காக கரங்களை தட்டி நாம் வரவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காணொளி மூலமாய் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் உங்களோடு பேசுவாராக. ஸோ தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை கற்றுத்தந்து அதை நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ கர்த்தருடைய சமூகம் எனக்கு பேரின்பமாய் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். அவருடைய சமூகத்தில் என்ன அப்படின்னா, அவரை நம்ம நம்புகிற போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம அனுபவித்து கொண்டே இருப்போம். ஆமென். அவருடைய பிரசன்னம் ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்று காரியங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நோய்க்கு பதிலாக சுகத்தை, பிரச்சனைகளுக்கு பதிலாக சமாதானத்தை. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் நம்மை தேடி வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் பிரச்சனைகளை மாட்டும் ஜெயிக்கலை, இந்த உலகத்தையே ஜெயித்திருக்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தேவன் ஜெயிக்கக்கூடாதது அல்ல. உங்களை நோக்கி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் சரி, சத்ரு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, ஆவியானவரே கொடியேற்றுவார். ஆமென். ஸோ அதனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ ஒன்றாவது தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட எல்லோரும் விரும்புகிறோம் அல்ல. ஸோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சில காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது அல்ல. ஸோ இப்போது தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. ஸோ நீதிமானாய் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ தேவனிடத்தில் சேருகிறவன் நீதிமானாக இருக்க வேண்டும். ஸோ அப்பொழுது தான் அவருடைய பிரச்சனத்தில் போக முடியும். இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. ஒருவனும் நீதிமான் இல்லைன்னா நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் அவருக்கு முன்பாய் அழுக்கும் கந்தையும் குப்பையுமாய் இருக்கிறது. அப்படின்னா யார் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு நம்ம ஏதாவது வழி இருக்கிறதா? ஸோ நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாலே எதனாலே பெற்றுக்கொண்டார்கள்? எதனாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள்? எதனாலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஆனால் நம் நீதிமானாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த பெற்றுக்கொள்ள நீதிமானாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த வழியை உருவாக்கினார், தகப்பன் நமக்கு எதை செய்தார் என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இங்கே எதை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், ஆசீர்வாதங்களை குறித்து. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். நம் அனுதினம் சாப்பிட வேண்டிய காரியங்கள், நம் உடுக்கிற ட்ரெஸ்ஸஸ், நமக்கு தேவையான காரியங்கள், இந்த காரியங்களை குறித்து
இங்கே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஸோ ஞானம் உள்ளவர்கள் இதை தேட மாட்டார்களாம், அஞ்ஞானிகள் தான் இதை நாடி தேடுவார்களாம். ஸோ நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணுமா வேணும், நமக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமா வேணும், நமக்கு ஆசீர்வாதங்கள் வேணுமா வேணும், நம்ம அது இருக்கிறதுனால தான் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அது நமக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது. ஆனால் அதை நாடி தேடுகிறவர்கள் அஞ்ஞானிகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நாம் அதை நாடி தேடக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கன்னா, உங்கள் அப்பா தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அதுக்கு என்ன காசு வேணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு வருத்தப்பட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் உங்களுடைய அப்பாவை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் தகப்பனை பார்ப்பீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனை. அந்த தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அது உனக்கு தேவை, அதை ஏன்னா பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம், அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறாராம். ஸோ அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கணும், அவரை நாடி தேடுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம அவரை தேடாமல் நாம் இந்த காரியங்களை தேடி கொண்டிருப்பதுனால நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய பிதாவை நம்பாமல் இருக்கிறோம், நம்ம அப்பாவை பரம தகப்பனாகிய இயேசுவை நாம் நம்பாமல் இருக்கிறோம், அவர் நம்மளை நடத்துவார் என்று நாம் நம்பாமல் இருக்கிறோம். ஸோ அவர் நம்மளை டேக் கேர் பண்ணிப்பார், நம்மளை பார்த்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இல்லாததினாலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம விசுவாசம் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோன்னா நாடி தேடுகிறோம், அதை நம்முடைய முயற்சினால் பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அப்போ பிரதர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு கூட வரும், இதெல்லாம் நடக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க, நீங்கள் டெய்லியும் சாப்பிடுவீங்க, அது எல்லாம் அன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய மனது அதை தேடக்கூடாது, உங்களுடைய மனது உங்களுடைய கோல் அதை குறித்து இருக்கக்கூடாது தான். இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துகிட்ருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களை கொடுத்து வைப்பார். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது என்னென்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். பரமபிதா அறிந்திருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பரமபிதா அறிந்திருப்பதினாலே, ஓகேவா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை என்பது அறிந்திருப்பதினால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், விசுவாசிங்க. நீங்கள் இதை நாடி தேடும்போது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாடி தேடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவைகள் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நிறைய இடங்களில் கேட்டிருப்போம், தியானித்திருப்போம். ஓகேவா, நம்ம பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், நம்ம வேறு விஷயங்களை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்பதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறது, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்ம ஆண்டவர் இடத்துலேருந்து பெறுகிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதி தேவையாக இருக்கிறது. உங்கள் இடத்துல நீதி இல்லை என்றால் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நீதிமான் இல்லை என்றால் ஆண்டவர் இடத்துலேருந்து என்ன பண்ண முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அப்போது நமக்கு ஒரு நீதி தேவை. அந்த நீதி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவர் இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ளும். ஸோ ஆண்டவர் இடத்துல இருந்து எதையும், ஜெயத்தையும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, வல்லமைகளாக இருந்தாலும் சரி, நாம் அவரிடத்துல பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் நீதிங்கிற ஒரு காரியம் இருந்தால் மட்டுமே நாம் அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா. ஸோ நம்ம அவரிடத்துல நீதி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நீதியை தேட சொல்கிறார், ஆண்டவர் நீதியை தேட சொல்கிறார். ஏன்னா பரமபிதா உங்களை பிழைப்பூட்டும்படி, பரமபிதா உங்களை நடத்தும்படி, பரமபிதா உங்களுக்கு தேவைங்கிறத அறிந்திருக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீதியை தேட சொல்கிறார், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட சொல்கிறார். நீதி என்றால் என்ன நீதின்னு பார்க்குறோன்னா, நம்ம நிறைய நேரம் நினச்சிடுறோம் நாம் எப்படியாவது நன்றாக வாழ்ந்து, நீதிமானாக வாழ்ந்து, நீதியை சம்பாதித்து எப்படியாவது ஆண்டவரிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா
இங்கே அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யம். அவருடைய நீதியையும் தேடுங்கள். உங்கள் நீதியை தேட சொல்லவில்லை, அவருடைய நீதியை தேட சொல்லுகிறது. நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். நாம் எப்படி நீதிமானாய் வாழ வேண்டும், எப்படி நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் அவருடைய நீதியிலே நாம் வாழ வேண்டும். புரிகிறதா? நம்முடைய பலத்தால் நாம் நீதிமானாய் வாழ முடியாது. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய நீதியினாலே நாம் வாழும்போது, அதே போல் வசனம் சொல்கிறது ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அது உங்களுடைய கனிகள் அல்ல, நீங்கள் ஏற்படுத்துகிற காரியங்கள் அல்ல, அது ஆவியிலிருந்து வருகிற கனிகளாக இருக்கிறது. ஸோ அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் வர வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய நீதியை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய பொறுமை, அவருடையதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் சமாதானமாக இருங்க, அப்போ தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அவரிடத்தில் இருக்கிற ஒன்றை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை நல்லவர் அல்லவா! நாம் சமாதானம் அல்லாதவர்களாக இருக்கிறோம் என்கிறதை அறிந்து, கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிறதை அறிந்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுகிறவராக இருக்கிறார், அதனால் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொல்கிறார். அதே போல் இங்கே சொல்கிறாரு, அவருடைய நீதியை தேடுங்கள். அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதி என்னால் என்ன? அவருடைய நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அவருடைய நீதியை நாம் எப்படி வாழ்ந்து நீதிமான்களாய் நாம் வாழுவது? அதனால நாம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது? இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய நீதி நமக்கு தேவையாக இருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஸோ அவருடைய நீதினா என்னது? தேவநீதி, தேவனுடைய நீதி, அப்படி தானே? ஸோ அவருடைய நீதியை தேடுங்கள் என்றால் தேவனுடைய நீதியை என்ன பண்ணுங்கள்? தேடுங்கள் என்ற அர்த்தம். தேவனுடைய நீதி என்றால் தேவநீதி. அந்த தேவநீதி ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஸோ உங்களுக்கு நீதி எப்படி வருகிறது என்றால் தேவநீதி உங்களிடத்தில் வருகிறது. நீங்கள் தேட வேண்டியது என்னவென்றால் தேவநீதியை, தேவனுடைய நீதியை நீங்கள் தேட வேண்டும். அந்த தேவனுடைய நீதி எப்படி வருகிறதாம்? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யார் விசுவாசித்தாலும் தேவ நீதியை, அவருடைய நீதியை யார் விசுவாசித்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மேலே யார் விசுவாசம் வைத்தாலும், வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ உங்களுடைய நம்பிக்கை மற்ற காரியங்களின் மேலே இருக்கும்போது உங்களுக்கு தேவ நீதி இருப்பதில்லை. மற்ற காரியங்களை நீங்கள் நாடி தேரும்போது உங்களால் நீதியை, அவருடைய நீதியை பெற்று உங்கள் வாழ்க்கையில் வாழ முடிகிறது இல்லை. ஆனால் நீங்கள் தேவ நீதியை தேடும்போது அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறதற்கான வழி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை, அவரால் தான் எனக்கு நீதியை கொடுக்க முடியும், அவரால் தான் என்னை நடத்த முடியும், அவரால் தான் என்னை பாவம் கழுவி என்னை சுத்திகரிக்க முடியும், அவரால் தான் என்னை நன்மைக்கு எதுவாய் நடத்த முடியும், அவரால் தான் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க முடியும் அப்படின்னு யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களிடத்தில் செயல்படுகிற வந்து பலிக்கிற தேவன் நீதியாய் இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த தேவநீதியை நாம் விசுவாசிப்பதினால, இயேசுவை விசுவாசிப்பதினால நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்குறோம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கேயும் அதே காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
ஸோ நீதிமான் பிழைக்க வேண்டுமென்றால், அவனிடத்தில் நீதி வேண்டுமென்றால், அந்த நீதியினாலே அவன் ஆண்டவரிடத்தில் அந்த ஜீவன் பெற்று பிழைக்க வேண்டுமென்றால் அவனுக்கு என்ன வேண்டும்? விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. ஏன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான் என்றால், ஏனால் நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம தெளிவாக சொல்லுது பாருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிகிறதுனால. நான் இப்பொழுது உங்ககிட்ட சுவிசேஷத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்கிற காரியத்தை, ஆண்டவர் உங்களுக்காக செய்திருக்கிற காரியத்தை, அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து உங்களுக்காக செய்திருக்கிற காரியத்தை, கொடுத்துருக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் இரட்சகர் என்று அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கிடத்தில் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய சுவிசேஷமே என்னென்றால், அவர் உங்களை கழுவி அவரை விசுவாசிக்கிறவர் எவரோ அவனை நீதிமானாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய தேவ நீதியை கொடுக்கிறார். தேவ நீதி உங்கள் மேலே பலிக்கிறது. நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து வாழும்போது நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த நீதியினாலே, அந்த தேவனுடைய நீதியினாலே நீங்கள் ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கர்த்தர் உங்களை வழி நடத்துவது அவருடைய நீதியினாலே. ஓகேவா? ஸோ நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். நாம் யாரும் ஒரு உதவியற்று இருந்தோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசித்ததினால அவரே தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்து, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? நமக்காக கொடுத்தார். ஸோ எதுக்காக அப்படின்னா, அவரே நமக்காக கொடுத்தார். சொந்த குமாரன் என்று சொல்வதுன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த குமாரனையே அவரையே நமக்காக என்ன பண்ணார்? கொடுத்தார். அவரையே நமக்காக கொடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்கு எல்லாவற்றையும் அருளியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவரை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஸோ மற்ற எல்லாவற்றிலும் அவர் அருளியிருக்கிற ஒரு காரியம் என்ன? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மளை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய தேவ நீதியை அவரை விசுவாசிக்கிற, அவர் நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார், அவர் நமக்காக பாடுகள் பட்டிருக்கிறார், நம்முடைய வியாதிகளை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நீதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ அந்த நீதியில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? செயல்படுகிறோம். பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்டே பைபிள் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இது கலாத்தியர்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரோமர்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதியாகமத்திலிருந்து அதை வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, நான் அதில் 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், விசுவாசிக்கிறது நமக்கு நீதியாய் என்ன பண்ணுகிறது? வருகிறது. ஸோ ஆபிரகாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஸோ நாம் அவரை விசுவாசிப்பதை ஆண்டவர் நமக்கு நீதியாக எண்ணுகிறார். நாம் நீதியாக இருந்தால்தான், நம்ம இடத்துல நீதி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளை நீதியாக பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போது நம்ம நீதியை பெற்றுக்கொள்ளும்படி யாரெல்லாம் அவரை விசுவாசித்தாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? நீதியை கொடுக்குறார். ஸோ அவரை விசுவாசித்ததை ஆண்டவர் நீதியாக எண்ணினார். ஸோ எப்படி விசுவாசிக்கிறது? நான் சொன்னேன், நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் இரட்சகருங்கிறது, அவர் நமக்கு செய்கிறாருங்கிறத, நமக்காக மரித்திருக்கிறாருங்கிறது, அவரை குறித்து நம்ம விசுவாசிக்கிறது. இங்கே பாருங்கள், ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆண்டவர்
அவர் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். எப்ரேயர் 11 கூட வாசிக்கிறோம். ஸோ அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். தன்னால் முடியாது என்று இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆண்டவருக்கு அந்த பலன் இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். அவர் யார் என்கிறத விசுவாசித்தான். அவர் யார் என்பதை விசுவாசித்த போது, அது நம்பின போது, அதை அவன் அவருக்கு நீதியாய் எண்ணினான். ஆபிரகாமுக்கு அது நீதியாய் கொடுக்கப்பட்டது, ஆண்டவரை விசுவாசித்த காரியம். ஸோ அவரை விசுவாசித்ததினாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த விசுவாசிக்கிற ஒரு காரியம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஸோ நம்ம எதை விசுவாசிக்கணும்? நம்ம நிறைய நேரம் தப்பான காரியத்தை விசுவாசிச்சுட்ருக்கோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம வச்சுருக்கிறோம். அதனாலே நமக்கு என்ன இது பண்ணுறது இல்லைன்னா, விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணிக்கிற முடியலன்னா, நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. விசுவாசம் என்கிறது நம்மளை குறித்தது அல்ல. விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு, அவரை நோக்கி ஓட கடவோம் என்று சொல்லுகிறது வசனம். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பார்த்து ஓடக்கூடாது. அப்போது விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவங்க நம்ம இல்லை, முடிக்கிறவங்க நம்ம இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நோக்கி விசுவாசிக்கிறது தான். அவர் கொடுக்குற அந்த விசுவாசத்தை, அவர் செயல்படுத்துகிற அந்த விசுவாசத்தை நம்ம அதில் ஆமான்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் நாம். அந்த வசனத்தில் ஒரு கீ என்ன இருக்குது அப்படின்னா, ஆரம்பிக்கிற முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நம்ம லக்க என்ன பண்ணணும்? ஓடணுமா? அவரை பார்த்து லக்கி நோக்கி ஓட கடவும். ஸோ அவரை பார்க்கிறதுல தான் இங்கே இருக்கிறது. அவர் யார் என்கிறதை பார்க்கிறதுல. ஸோ ஆண்டவருடைய இரட்சகர், அவர் இம்மானுவேல், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிற தேவன், அவர் நமக்காக மரித்திருக்கிறார், அவர் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது என்று அவருடையதை பார்க்க வேண்டும். விசுவாசம் கேள்விப்படுகிறதுனாலே வரும் என்று வசனம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்டதினாலே, நாம் அறிந்து கொண்டதினாலே நம்ம என்ன பண்ணோம்? அதை விசுவாசித்தோம். ஆண்டவர் எனக்காக மரிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார், அவர் பிதாவின் இடத்துல நம்மை சேர்த்து கொள்வார், பிதாவினோடு நம்ம ஒன்றாக இருப்போம், அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தி விசுவாசத்தினால்தான் நீங்கள் என்ன பண்ணப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்டது நிமித்தம் அந்த வார்த்தையில் இருக்கிற தேவ பலன், பவுல் சொல்லுகிறார், அந்த சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷத்தை கேள்விப்படும் போது அங்கே விசுவாசம் தேவ பலன் கூட சேர்ந்து வருகிறது. அதில் நம்மளை ஃபோக்கஸை வச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்ம அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. அந்த விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஓகேவா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால்தான் தேவனுக்கு என்ன பண்ண முடியுமா? பிரியமாக இருக்க முடியும். நான் சொன்னேன், நம்ம நீதி நம்முடைய வாழ்க்கையிலெல்லாம் நம் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நீதி வேணுமென்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை நம்பாமல், அவரை விசுவாசிக்காமல், அவர் யார் என்பதை நமக்கு தெரியாமல் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாதான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் தான் நாம் அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடும். ஸோ விசுவாசமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர் யார் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நாம் கேள்விப்பட வேண்டும். சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டும். வார்த்தை வசனத்தின் மூலமாய் தேவன் யார் என்பதை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த வசனத்தின் மூலமாய், தேவ வார்த்தையின் மூலமாய் அவரை அறிந்து கொண்டே இருக்க முடியும். அவருடைய சமூகத்தில் இருந்து, அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து, அவரை தரிசித்து அவரை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்க முடியும். ஸோ அவரை அறிந்து கொள்ள அவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. அவரை அறிந்து கொள்வதில், அவரை கேள்விப்படுகிறதில் உங்களுக்கு விசுவாசம் பெருகுகிறது. ஸோ இந்த விசுவாசம் இல்லாமல், நீங்கள் அவரை கேள்விப்படாமல், அவர் யார் என்பதை தெரியாமல், அவர் யார் என்பதை தெரியலைன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அவர் நீங்கள் கேள்விப்படலைன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கேள்விப்படாததினாலே உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூட முடியாது. ஸோ நம்ம அவரை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம அவரை அறிந்து கொள்வதின் மூலம்
நாம் அவரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ருசித்து பார்க்காமல் அவர் நல்லவர் என்பதை நாம் என்ன பண்ண முடியாது, அறிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ நாம் ருசித்து பார்க்க வேண்டும். வார்த்தையின் மூலமாய், அவரை தரிசிப்பதின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் நாம் அவரை ருசிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அவர் என்னென்ன நன்மைகளை செய்கிறார், நம்ம எப்படி உயிரோடு வச்சிருக்கிறார், எதிர்ந்தாலும் நம்மளை விட்டு பிரியாமல் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா, நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார், நம்ம கூட இருக்கிறாருங்கிறது தெரியலை. அவரை கூட வச்சுக்கிட்டே நமக்கு பாட்டுங்க நடந்து எல்லாத்துலேயும் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம். பிதா நம்மளை போஷிப்பார் என்பதை, பிதா நம்மளை நடத்துவார் என்பதை நாம் அறியாமல், அவரை பார்க்காமல் நாம் மற்ற காரியங்களை நாடி தேடுகிறோம். நம்முடைய ப்ரொடெக்ஷனை நம்மளே பார்த்துக்கிறோம். அவருடைய சட்டைகளின் கீழே நாம் மறைந்து கொள்வதில்லை. அவருடைய கரங்களால் நம்மளை அன்னைக்கு விடுவது இல்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழ் நாம் தஞ்சம் அடையும் போது நாம் சுகமாய் தங்கியிருப்போம், நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஸோ அவரை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், தேவநீதி நம் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் சொல்கிறார், ஏன் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது விசுவாசம் இல்லாமல், ஏன்னு சொல்லிட்டு காரணம் சொல்கிறாரு. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன காரியங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் யார் என்கிறதை நாம் நம்ப வேண்டுமாம். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும், அவர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், வரணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அந்த கடையில் அது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சனால, நீங்கள் கேள்விப்பட்டனால என்ன பண்ணுவீங்க, அதை தேடி போவீங்க. தேடி போய் என்ன பண்ணிட்டு வரீங்க, வாங்கிட்டு வருவீங்க. ஸோ இன்னொரு கடையில் போய் இன்னொரு சாதனத்தை வாங்க முடியாது. மீன் கடையில் போய் நம்ம இறைச்சி வாங்க முடியாது, மாட்டு இறைச்சி வாங்க முடியாது, இல்லை கோழி இறைச்சியை வாங்க முடியாது, இல்லை மட்டன் வாங்க முடியாது. ஸோ என்ன கடையில் என்ன வச்சுருக்குறாங்களோ அதுதான் நம்ம வாங்க முடியும். கலர் ஃபிஷ் கடையில் போயிட்டு கடல் மீன் சாப்பிட்றதுக்கு நம்ம வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அக்வேரியத்தில் போய் அது நம்ம செய்ய முடியாது. ஸோ எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை அடைகிறோம். இப்பொழுது நாம் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டுமா? பலன் அளிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், நம்முடைய தேவன் அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு என்று நமக்கு தெரியாவிட்டால் நாம் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஸோ அதனால்தான் விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம அதை கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் உண்டவென்றால் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் நல்லவர் என்பதையும், நம்ம அவரை தேடணும்னா கண்டிப்பாக அவர் பதில் அளிப்பார். இல்லைன்னா நம்ம எப்படி விசுவாசிக்க முடியும்? அவர் பதில் அளிப்பாரான்னு தெரியல, நம்ம ப்ரேயரை கேட்பாரான்னு தெரியல, நம்ம ஜபிக்கிறோம் அதை கேட்பாரான்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி விசுவாசிக்க முடியும்? வசனம் சொல்லுது, அவர் ஜபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். ஸோ ஜபத்தை கேட்கிற தேவன், அவர் செவி சாய்த்து தம்முடைய பிள்ளைகள் ஜபிக்கிற எல்லா ஜபத்தையும் கூப்பிடுறார். அந்த 7 நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு பதில் அளிப்பார். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜபத்தை அவர் கேட்கிற தேவன், அதை அறிந்து கொள்ளுங்க. ஸோ நீங்கள் தேடும்போது அவர் உங்களை பதில் அளிக்கிற தேவன். நீங்கள் என்றைக்குமே அவரிடத்துல சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் கூட, ஒரு நிமிஷம் கூட வீணாய் போவதில்லை. நீங்கள் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க அப்படின்னா, அவரை அறிந்து கொள்ள நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் அனுபவித்ததில் சொல்லுகிறேன், நான் அனுபவித்ததை விடைக்கும் தேவ வசனம் உண்மையாக இருக்கிறது. அந்த வசனத்தை அனுபவித்த மூலமாக சொல்கிறேன், அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் அதை கேட்டாரா, எனக்கு பதில் அளிப்பாரான்னு கூட நம்ம தெரியாமல் இருப்போம். நாட்கள் தாண்டி போயிருக்கும், ஆனால் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அதை மறப்பதில்லை. நான் அநேக நேரம் அதை அனுபவித்திருக்கிறேன்.
ஆண்டவர் மற்றவர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய், இல்லை வசனங்கள் மூலமாய் நான் நீ கேட்டாய் அல்லவோ அங்கிறத அதுக்கு மறு உத்தரவு அருளினது, அந்த காரியத்தை செயல்படுத்தினது, நான் மறந்து போனதை கூட ஆண்டவர் எனக்காக செஞ்சிருக்கிறார். ஓகேவா? ஸோ கர்த்தர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவன். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசிக்கும் போது நாம் அவரை பிரியப்படுத்துகிறோம். அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாம் தயாராகிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். நம்ம பார்த்தோம், அழிந்து போகிற காரியங்களை, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸை, உங்கள் ஃபுட்டை நீங்கள் தேடி போக தேவையில்லை. நீங்கள் எதை தேடணும்? தேவனுடைய நீதியை தேடணும். அப்போ உங்களுடைய மனசு அது மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஸோ நம்முடைய பிரச்சனை என்னென்னா, சில நேரம் நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம தப்பான இதில் விசுவாசிப்போம். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பிரதர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் பிரதர் விசுவாசிக்கிறேன். என்ன பிரதர் விசுவாசிக்கிறீங்க? இது நடக்கும் அப்படின்னு நான் விசுவாசிச்சுட்ருக்கேன் பிரதர். இது எப்படியாச்சும் நடந்துடும், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இல்லை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் நடந்துருமா? ஆமாம் பிரதர் நடக்கும்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன், நடக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கியாச்சா? இல்லை பிரதர், ஆண்டவர் எனக்கு ட்ரெஸ் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில பேர். அது கூட ஓகே. சில பேர் வந்து ஏதாவது உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சா பிரதர்? கிடைக்கல பிரதர் இன்னும், ஆனால் கிடைக்கணும் விசுவாசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த காரியத்தில். இதில் என்ன பிரதர் பிரச்சனை இருக்குன்னா, நான் விசுவாசிட்டு தானே இருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிறது தப்பான விசுவாசத்தை வச்சுருக்கிறீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய இது யார் மேலே இருக்கணும்னு சொன்னேன்? பரமபிதாவின் மேலே, உங்கள் அப்பாவின் மேலே. அவர் உங்களை பிழைப்பூட்டுவார், அவர் உங்களை போஷிப்பார்னு அவர் மேலே என்ன பண்ணணும்? அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவர் மேலே வச்சுருக்கணும்னு நான் சொன்னேன். நம்ம எதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது? நம்ம ட்ரெஸ் மேலே, நம்ம ஜாப் மேலே வச்சுருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, விசுவாசம் என்னன்னால் ஓகே இது நடக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே இப்படி நடக்கக்கூடாத காரியமாக இருந்தாலும் என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்கிறதை விசுவாசிப்பது தான் விசுவாசம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது நடக்கும் என்று நம்பிக்கையாக இருக்கிறவன் அல்ல, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். ஸோ நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் வசனத்திலிருந்து என்ன அப்படி என்றால், எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்றால், தேவன் ஒரு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருந்தானால் அது நடக்கும் என்று நான் வெறுமையாக விசுவாசிக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினாலே அவர் எனக்கு செய்து முடிப்பார், அதனாலே இது நடக்கும் என்று நான் விசுவாசிப்பேன். உங்களுடைய காரியம் புரியுதா? நம்ம அந்த நபரின் மேலே வைக்காமல் அந்த பொருளின் மேலே நம்ம வைக்கிறதுனால தான் ப்ராப்ளமே. ஏன்னா செய்கிறவரை நாம் நம்பாமல் நடக்க வேண்டியதன் மேலே நம்ம எதிர்பார்ப்பை வச்சுருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு அவர் மேலே வைக்கணும். அவர் உண்மை உள்ளவர், அதை சொன்னதை செய்வார் என்றும், அதே போல் அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார், அதனாலே நாம் சுகம் பெறுவோம். இது நடக்கும் பிரதர், இது நடக்கும், இது சுகமாகும் நான் விசுவாசிக்கிறேன். சுகமாயிடுச்சா? சுகமாகும் நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், சுகமாகும் அப்படின்னு இதை நீங்கள் பார்க்குறதில்ல. அவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக சிலுவையில் உங்களுடைய வியாதிகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். உங்களுடைய வியாதியை பார்க்கிறதில்ல, அவருடைய தழும்புகளை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய தழும்பு காமிக்கிறார். அவர் ஊன்ஸானதை காமிக்கல, அவர் தழும்புகளை காமிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் உனக்காக அடி வாங்கியிருக்கிறேன், நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? வியாதிகளை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதற்கு அடையாளமாக தான் இருக்குது. நீ இனிமே
அந்த பலவீனத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. உனக்கு வந்திருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடலாம். ஏன்னா அவரை உயிர்ப்பித்த ஆவியானவர் அவர் காட்டுறார், தழும்ப காமிக்கிறார். என்ன அப்படின்னா, என்னை இப்படியெல்லாம் பண்ணாங்க, அவரை பண்ணாத இதுவே இல்லை. அவரை அடித்தாங்க, காரி துப்புனாங்க, முள்முடி சூட்டினாங்க, அவர் செத்து போகிறதுக்கு மேலாக அடித்தாங்க, ஆணி அடித்தாங்க. அதுக்கு மேலே ஒரு ஆள் பிழைக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லா சகல ரத்தமும் அவர் இடத்துலேருந்து வெளியே போயிட்டு தண்ணி கூட பாய்ந்தது, ரத்தமே இல்லாத உடம்பாக மாறினது. ஆனால் அதே உடம்பில் அவர் வந்தார் என்றால் அது காரியம் என்னன்னா, உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமை, என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களிடத்தில் செயல்படுகிறதா இருக்கிறது. அவரை நம்பும்போது என்னை அவர் உயிர்ப்பிப்பார், எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், என்னை நடத்துகிறார். அவர் நல்ல தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் எனக்காக காயங்களை சுமந்தார், அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை கழுவுகிறார், என்னுடைய பாவங்களை கழுவுகிறார், என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். அந்த நல்ல தெய்வத்தை நான் நம்புகிறேன், அந்த நல்ல தெய்வத்தை நான் விட்டு போக மாட்டேன். அந்த நல்ல பரிசுத்தரை, என்னுடைய அப்பாவை நான் நேசிக்கிறேன்னு அவருடைய பிரசனத்தில் அவரோடு அந்த அவரை அறிகிற அறிவில் வளருகிற அந்த விசுவாசம் என்றைக்குமே உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது, என்றைக்குமே உங்களுக்கு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அவரை நம்பும்போது, அவர் மேலே உங்கள் ஃபோக்கஸை வைக்கும்போது என்றைக்குமே காரியங்கள் நடக்க முடியும். ஸோ பொருட்கள் மேலே உங்களுடைய சிந்தையை எடுங்க. இது நடக்கும்னு சொல்லிட்டு அதை குறித்து, அது நான் இன்னொன்று பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை குறித்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டென்ஷனாக வந்துக்கிட்டு இருக்கும், உங்களால் நம்ப முடியாது, உங்களுக்கு விசுவாசம் இருப்பது இல்லை, உங்களுக்கு நம்ப முடியாமல் நான் விசுவாசிக்கிறப்ப நான் விசுவாசிப்பாக நான் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணி பார்ப்போம், அங்கே சேஞ்ச் ஆகாது. இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணி பார்ப்போம், ஆசீர்வாதங்கள் வராது. ப்ரேயர் பண்ணி பார்ப்போம், பணங்கள் வர வேண்டியது வராது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு என்னென்னா அது விசுவாசிக்க முடியாது. என்னென்னா நம்ம எதிர்பார்ப்பு அதன் மேலே, ஓகே பணம் வந்துடும், சரி ஓகே இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காரு, இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அவங்க தருவேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை எப்படியாச்சும் வந்துடும், இன்றைக்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ணலாம், எப்படியாச்சும் கொடுத்துடலாம். ஸோ வி ஆர் திங்கிங் அபவுட் த திங்ஸ். நம்மளுடைய ஃபோக்கஸ் இங்கே மாரி இருக்குது. எப்படியாச்சும் நடந்துடும், எப்படியாச்சும் இது தரும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம செய்கிறது நம்மளுக்கு விசுவாசத்தையே இது பண்ணும், நம்மளை கவலைப்பட வைக்கும், நமக்கு நம்பிக்கையை அற்று போகிறவர்களாக அது பண்ணும். ஆனால் இதன் மேலே நம்பிக்கை வைக்காமல் தேவனாகிய கர்த்தரின் மேலே நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறவனமாய் இருப்பான். அவருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான், அவன் நம்புகிறவன் பாக்கியவான். அவன் எல்லா காலத்திலும் தன்னுடைய கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நீங்கள் அவரை நம்பணுங்க, அவர் நல்லவருங்கிறத நம்பணும், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வாருங்கிறத நம்பணும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை இது பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கிறாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்க கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கறதுனால, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை பார்த்து நீங்கள் ஓடுவதனால இலக்கை நோக்கி நீங்கள் பொறுமையாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் மேல் நம்பிக்கை வைக்கும். உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களின் மேல் அல்ல, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் மேலே இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் மேலே அல்ல. உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கலாம், உங்களுடைய செழிப்பு நல்லா போயிட்டுருக்கலாம், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், நீங்கள் அந்த நேரம் ஹெல்த்தாக இருக்கலாம். ஆனால் இதன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதில் தந்திருக்கிற ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு நன்றி செலுத்தி போயிட்டே இருங்க. அதெல்லாம் உங்களை ஏமாற்றலாம், திடீர்னு பிஸ்னஸ் நடக்காமல் போயிடலாம், திடீர்னு வியாதிகள் வரலாம். ஆனால் எது வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதவர், அவர் எல்லாவற்றையும் மாற்ற உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். அதனால் அவரை நம்பி நாம் செயல்படும் போது நமக்கு என்றுமே ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸோ நான் சொன்னேன், நாம்
பெறுகிறதுக்கு நமக்கு தேவனுடைய நீதி வேண்டும். தேவனுடைய நீதி பெறுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறத தெரிந்து கொள்ளணும். நாம் கேள்விப்பட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்கிறதுனால, அவர் மேலே நம்ம ஃபோக்கஸ் வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளும். அப்போ ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்க, நீங்கள் ஆண்டவரோடு ப்ரேயர் பண்ணும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பெறுவீர்கள். ஸோ நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் இல்லாதவர்களாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் யார் என்று தெரிந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்ம அங்கே பார்த்தோம். விசுவாசம் உள்ளவர், அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் போகும்போது நமக்கு தெரியல அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை நேசிக்கிறவர், அவருடைய பேச விரும்புகிறார், தகப்பன் நம்மளோடு பேசுவார், அவர் நம்மளுடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்போம், அவர் நம்மளை நடத்துவார் என்கிற ஒரு நிச்சயம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபத்தில் போகிறோம். நம் ஜெபத்தில் அவரை அறிகிறதுக்கு போகணும், அவரை அறியணும். அவரை கேள்விப்பட்ட எல்லாருமே அவரை விசுவாசித்தாங்க. அவர் இப்படி செஞ்சாங்க, அவரிடத்துல வல்லமை இருக்கிறது, அவர் சுகமாக்குனார். யாரெல்லாம் விசுவாசத்தினால் அவரை போய் தொட்டார்களோ, அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவர்கள் எல்லாம் சுஸ்தமானார்கள். ஸோ அவரை விசுவாசிக்கணுங்க. அவரை விசுவாசித்து என் தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை, உங்கள் அப்பா உங்கள் தேவன் எவ்வளவு நம்பத்தக்கவர் என்பதை நீங்கள் அறிந்து, அப்பா நீ நல்லவராக இருப்பதினால நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீங்கள் என்னுடைய துதிக்கு காரணராக இருப்பதினால நான் உண்மை துதிக்கிறேன், நீங்கள் நல்லவர், நீங்கள் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க, நீங்கள் என்னை நேசிச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு விஷயம் போதும். நீங்கள் என்னை நேசிச்சிருக்கிறதுனால நீங்கள் என்னை நிச்சயமாய் சுகமாக்குவீர்கள். நீங்கள் அதனால தான் சிலுவையில் எனக்காக என்னுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்கள். அதனாலே நான் சுகம் அடைகிறேன், அதனாலே நான் பலன் அடைகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட வரும்போது அந்த ஜெபத்தில் அந்த பேசும்போது, ஆண்டவரோடு பேசும்போது விசுவாசத்தோடு அவர் யார் என்பதை நாம் புரிந்து அவரோடு நம் ஐக்கியத்தை கொள்ளும்போது, அவரோடு நாம் நெருங்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்துல ஆளுகை செய்யும். அங்கே தேவ வல்லமை கிரியை செய்யும். அவருடைய தழும்புகளை பார்த்தோம்ல, அவருக்குள்ளே இருக்கிற அதே உயிர் தழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்ம இது இப்போ கேட்ட வசனங்கள் மூலமாய் கேட்ட வசனங்களில் அப்போ ஓர்த்து, தகப்பனே நீங்கள் நல்லவர் என்பதை நான் கேட்டிருக்கிறேன், சிலுவையில் எனக்காக நீங்கள் மரித்திருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்க என்கிறதை கேட்டுக்கிறப்பா, என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்றீங்களே தகப்பனே. நாங்கள் உண்மை நினைவு கூறுகிறோம். நாம் திருவந்து எடுக்கும்போது, நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது, ஜெபம் செய்யும்போது எல்லாம் அவரை நினைவு கூறணும். அவர் நம்முடைய நினைவில் வரட்டும், வேறு எதுவும் வேண்டாம். நம்மளை நீதிமானாக்குகிறவரிடத்தை அவரை நோக்கி பார்ப்போம், நம்மளை பரிசுத்தமாக்குகிறவரை நோக்கி பார்ப்போம், நம்மளை ஆசீர்வதிக்கிறவரை நோக்கி பார்ப்போம், நம்மளை சுகமாக்குகிறவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் நெருங்க செய்கிறவர்களை நோக்கி பார்ப்போம், மற்றவர்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் வைக்கிறவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய தலைவலிகளை மாற்றுகிறவரை, நம்மளை நடத்துகிறவரை, போஷிக்கிற அந்த நல்ல தெய்வத்தை, சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அப்பா என்னுடைய கவலைகள் எல்லாம் நாங்கள் மறக்கிறோம். அப்பா கர்த்தர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பா. நாங்கள் நம்புவோம் உம்மை, நாங்கள் நம்புவோம் இயேசு ஒருவரை. என் தேவன் எனக்காக எதையாகிலும் செய்வீர். அப்பா உம்மை தேடும்போது அப்பா அதற்கு நீங்கள் பலன் அளிக்கிறவர் என்பதை நான் நம்பி இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல வருகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்ததை, எங்களுக்காக அப்போ மறித்ததை நாங்கள் நம்பி பெறுகிறோம். அப்பா அதனால இந்த நேரமே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். உம்மை அறிந்து உம்மை விசுவாசித்து, அப்போ இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்குற ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் அப்பா கடாட்சி தருளுங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. அப்பா நீங்கள் உம்முடைய கிருபையை கொடுங்கப்பா. நீதிமான் கைவிடப்படுவது இல்லை என்பது, அந்த நீதிமான் உம்முடைய நீதியினாலே நாங்கள் விசுவாசிப்பதனாலே பெற்றிருக்கிறோம் என்பது உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா போதித்து அவங்களுடைய பயத்தை நீக்கி உம்மிடத்தில் நெருங்க செய்ததற்காக நன்றி. அவர்கள் சுதந்திரமாக இருக்கட்டும், விடுதலை அடையட்டும். இப்பொழுதே அவர்கள் பார்க்கிற நேரத்தில் விடுதலைகளை சுதந்திரித்து கொள்ளட்டும், சுகத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும்,
நீதியை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். தகப்பனே, கண்ணில் அப்பா பார்வை அப்பா குறைவுபட்டு இருக்கிறவர்கள் இப்பொழுது முழு பார்வை, முழு விஷன்ஸ் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா பாவ குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க தகப்பனே, இப்படி இரத்தத்தால் கழுவப்பட்டு இப்போ விசுவாசிக்கிறதுனால நீதிமான்களாய் மாறப்பட்டு அந்த தேவ நீதியிலே பலத்தோடு பரிசுத்தாவியானுடைய பலத்தோடு வாழ ஆரம்பிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேவ வல்லமை அவர்களை ஆட்கொள்ளட்டும், கிருபை சூழட்டும். நீங்கள் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாற்றும் இப்படி கரத்தில் கொடுக்குறோம். நீரே பெரியவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நிரூபிங்க. நீங்கள் நல்லவர் என்பது அப்பா நான் இந்த நேரத்தில் உயர்த்துக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடியேன் மூலமாக நீங்கள் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாகவும் பலன் உள்ளதாகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கனிகளை கொடுக்கட்டும், சுகத்தை கொடுக்கட்டும், பலனை கொடுக்கட்டும். எல்லாவற்றையோட அன்பிலே வளர்ந்து உங்களோட நெருங்கட்டுன்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.